நண்பர்களே, மூலிகை மருத்துவத்தினுடைய முக்கியத்துவம் மற்றும் அது தொடர்பாக நாங்கள் இந்த தொடர்ச்சியாக பேசி வருகின்றோம். எனில் சைட் எஃபெக்ட் இல்லாத ஒரு மருத்துவம் என்றால் அது மூலிகை மருத்துவம் என்று சொல்லலாம். இந்த இடத்துல நாங்கள் கடந்த வாரம் பேசிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, முடி உதிர்தல். அது எப்படி நடைபெறுகிறது? அந்த முடி உதிர்தலின் காரணத்தினால் இப்ப மனிதர்கள் பேசுவதே ஒவ்வொரு டிசைனா அந்த முடி உதிர்தல் பிரச்சனைகள் இருந்து கொண்டிருப்பதை நாம் அவதானிக்கின்றோம். அப்ப இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த முடி உதிர்தல் தொடர்பான மேலதிக விளக்கங்கள் எங்களுக்கு தேவை. இந்த வாரத்தில் நாம் அந்த மேலதிக விளக்கங்கள், அதற்கான சிகிச்சை முறைகள், யார் யாருக்கெல்லாம் சிகிச்சைகளை இப்ப கிட்டத்தட்ட 15-20 வருடமாக தொடர்ச்சியாக அஞ்சலா ஜெகநாதன் இந்த சிகிச்சையை செய்து வருகின்றார். ஆகவே யார் யாருக்கெல்லாம் இந்த சிகிச்சைகள் எவ்வாறு நடைபெற்றன, அதனுடைய பிரதிபலங்கள் தொடர்பாக இன்று நாம் பேச இருக்கின்றோம். அஞ்சலா ஜெகநாதன் வழமை போல இன்றும் எங்களோடு இருக்கின்றார். வணக்கம் அஞ்சலா. இப்ப என்னோட நான் இப்ப 94ல இருந்து இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். அப்ப 2001ல இருந்து ஃபுல்லா பேஷண்ட்ஸ் தான் பாக்குறேன். அப்ப என்னோட இதுல வர பேஷண்ட்ல நாங்க சில பேஷண்ட்ஸ் முடிக்காக வேண்டி வந்தவங்களை வச்சு என்ன காரணங்கள்ன்றத நாங்க பார்ப்போம். அப்ப ஒரு முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது இப்ப அந்த காலத்துல எல்லாம் முடி கொட்டுறது ஒரு 40 வயசு 50 வயசு அப்படி எல்லாம் ஆனதுக்கு அப்புறமா நான் இப்ப முடி சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து கொட்டுது. அதுக்கு எனக்கு நிறைய சின்ன பிள்ளைங்க வருவாங்க தான். ஆனா ஒரு உதாரணம் ஒரு சின்ன பிள்ளை 4 வயசு பிள்ளைக்கு அந்த டோட்டல் அலபீஷியா எல்லா தலையில முடி எல்லாம் கொட்டி, புருவ முடி எல்லாமே கொட்டிடுது. அப்ப இப்ப ஃபுல்லா கேஸ் ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது ஆப்வியஸ்லி டாக்டர்ஸ்கிட்ட போய் அவங்க அதுக்கு மருந்து இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்ப இங்க பார்க்கும் பொழுது ஃபுல்லா எல்லாம் கேஸ் ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது அந்த சின்ன பிள்ளைக்கு முடி கொட்டுறதுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ். நம்ப முடியாது தானே. அப்ப 4 வயசு பிள்ளைக்கு என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு பார்த்தா, அங்க அவங்களோட ஃபேமிலிக்குள்ள ஒரு அவங்க இருந்த ஒரு வீட்டுல இருந்து ஒரு வேற வீட்டுக்கு மாற வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துடுது. அப்ப வீட்டுல இருந்த எல்லாருக்குமே அந்த புதுசா மாறின இடம் பிடிக்கல. தாய்க்கும் பிடிக்கல, அப்ப மத்த பிள்ளைங்களுக்கும் பிடிக்கல. அப்ப அவங்க அழுது இருக்கும் பொழுது இந்த சின்ன பிள்ளையும் எனக்கு வீடு பிடிக்கல அப்படின்னு சொல்ற அளவுல இருக்கு. அப்ப அந்த ஸ்ட்ரெஸ் ஒரு 6 மாசம் 7 மாசம் அப்படி போக 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 எல்லா முடியும் கொட்டிடுது. அப்ப நாங்க மருந்து கொடுக்கும் பொழுது நான் மருந்து ஆரம்பிச்சு ஒரு 3 months மருந்து கொடுக்கும் பொழுது அவளோட நர்வஸ் சிஸ்டத்தை ரிலாக்ஸ் பண்ணி, சாப்பாடு முறைகளை கொஞ்சம் மாத்தி, அம்மாட மனசு என்ன மாதிரி இருக்கணும், பிள்ளைங்க முன்னால என்ன மாதிரி இருக்கணும்ன்ற அந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கொண்டு மருந்து கொடுத்துட்டு இருக்கும் பொழுது 3வது மாசம் 4வது மாசம் அந்த தோல் கொஞ்சம் மெல்லிசா இருந்த தோல் இம்ப்ரூவ் ஆகி ஒரு 6 மாசம் 7 மாசம் போகும் பொழுது எல்லா முடியும் வளர்ந்து வந்துடுது. இப்ப ஈவன் புருவத்துல இருந்து எல்லா இடத்துலயுமே முடி வளர்ந்து வந்திருக்கு. அந்த சாப்பாடு முறையும் மூலிகைகளையும் எடுத்து அந்த உடம்பு அந்த அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட தாக்கத்தை எடுக்காத அளவுக்கு கொண்டு வந்த உடனே அது உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தி நார்மலுக்கு வந்துடுது. அப்ப இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு கேஸ் ஒன்று. இந்த மாதிரியான கேஸ் நான் ஒரு மேபி இது வரைக்கும் பார்த்தது ஒரு 10-15 பார்த்திருப்பேன். ஆனா அதுவும் இவ்வளோ யங் ஏஜ்ல ஃபர்ஸ்ட் டைம் 10 வயசு இந்த 11+ எக்ஸாம் பண்ணும் பொழுது வர்ற அந்த ஸ்ட்ரெஸ்னால எல்லாம் முடி கொட்டுறது நிறைய நான் பார்த்திருக்கேன். பட் திஸ் இஸ் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். ஈவன் அப்படி உடம்புல இருக்கிற முடியெல்லாம் கொட்டினா கூட வளர்ந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்ப இது சின்ன பிள்ளைகளுக்கு தான் சாத்தியமா? இப்ப நீங்க சொன்னீங்க அந்த பிள்ளைக்கு சிறிய வயசு. அடுத்து எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இப்ப ஒரு வீடு மாறினதால மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் முடி கொட்டுற அளவுக்கு போகும்னா அது எவ்வளவு பெரிய அழுத்தமா இருக்கும்? ஏன் அப்படி வருது? அதுதான் அந்த அழுத்தம். இப்ப நான் அந்த கேஸ பத்தி சொல்லும் பொழுது ஓரளவுக்கு தானே உங்களுக்கு சொல்லலாம். அந்த நிறைய சொன்னேன்னா தென் அது ஒரு கன்ஃபிடென்ஷியாலிட்டிய பிரேக் பண்ணும். அவங்களுக்கு அது டக்குன்னு அதுதான் அவங்கள பத்தி தான்ன்ற மாதிரி யாருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியக்கூடாது தானே இல்லையா? அப்ப அதனாலதான் அந்த ஒரு கொஞ்சம் சொல்றேன். அந்த அளவுக்கு தாக்கம் இருக்கு. அப்ப சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லைன்ட்டு இல்ல.
எல்லா எல்லா 4 வயசுல எல்லாம் 5 வயசுல இருக்கிறவங்களுக்கு கூட இப்ப இந்த காலத்துல வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கு. 10, 11 அந்த மாதிரி வரும் பொழுது நிறைய இருக்கு. அப்ப அது ஒரு எக்ஸாம்பிள். அப்ப அந்த அந்த பிள்ளைக்கு முடி கொட்டுறதுக்கான காரணம் வந்து ஸ்ட்ரெஸ். அப்ப இப்ப இன்னொன்னு பார்த்தா ஒரு ஒரு யங் கேர்ளுக்கு, ஒரு 18 இயர் ஓல்ட் கேர்ளுக்கு வந்து முடி வந்து அந்த ஆம்பளைங்களுக்கு கொட்டுற மாதிரி, வழுக்க விழுகிற மாதிரி கொட்டி, அந்த இப்ப லைட்டுக்கு அடியில போனாலே அந்த தலை தெரியிற மாதிரி அளவுக்கு கொட்டி ஒவ்வொரு முடியும் மெல்லிசாயிடுது. அப்ப அவக்கு நாங்க வந்து ஃபுல்லா எல்லாம் டீட்டெயில் எடுத்து பார்த்து எல்லாம் பார்க்கும் பொழுது, கன்சல்டேஷன் பண்ணி எல்லாம் பண்ணும் பொழுது, அவளுக்கான காரணம் வந்து ஹோமோனல் இம்பேலன்ஸ். அப்ப அவக்கு வந்து பீரியட் வந்து ஒருக்கா வந்ததுன்னா நிறைய நாளைக்கு வந்து ப்ளீடிங் வந்து இருக்கும். ஒரு மாசத்துல வந்து ஒரு 15-16 நாளைக்கு வந்து ப்ளீடிங் இருக்கும். ஒவ்வொரு மாசமும் வருது. அப்ப அவளுக்கு ஒரு லாஸ்ட் ஒரு பெரிய புள்ளி ஆகி ஒரு வருஷம் 2 வருஷத்துல இருந்து அதே மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. அப்ப அந்த பொண்ணுக்கு மருந்து பண்ணும் பொழுது நாங்க முதல் இது வந்து முடிய பத்தி கவனிக்கல. முடிய பத்தி கவனிக்காம ஹோமோனல் சைக்கிளை ரெகுலேட் பண்ணி பீரியடை ஒவ்வொரு மாசமும் ரெகுலரா வர வச்சு ஒரு 5-6 நாள் ப்ளீடிங் வந்து அப்படி ஒரு 3-4 சைக்கிள் நார்மலா வந்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு வந்து முடியல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது. முடியல முதல்ல அந்த எண்ணெய் தன்மை இருக்கிறது குறைஞ்சது. இன்னைக்கு தலை குளிச்சா நாளைக்கே வந்து எண்ணெயா வந்துடும் அந்த ஹோமோனல் இம்பேலன்ஸ் இருக்கும் பொழுது. அதெல்லாம் குறைஞ்சு வந்தது 2-3 மாசத்துலயே தெரிஞ்சது. ஆனா ஒரு 4-5 மாசம் போனதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு முடி கொஞ்சமா வளர்ந்து வந்து, அதுக்கப்புறம் ஒரு 8-9 மந்த்ஸ் ஆகும் பொழுது அந்த வெளிச்சத்துக்குள்ள போனா தெரியாத அளவுக்கு வளர்ந்து வந்துடுது. அதுக்கப்புறம் மருந்து விட்டாச்சு. அது மருந்து வந்து மூலிகைகள் வந்து அந்த ஹோமோன்ஸை கொடுக்காது, அது வந்து உடம்பு நார்மலுக்கு ஆக்கும். அப்போ ஒரு ஹெல்த்தியான உடம்புல ஹோமோனல் சைக்கிள் வந்து ஒரு நார்மலா 28-30 நாளையில வந்து ஒரு 4-5 நாள் தான் ப்ளீடிங் இருக்கும்னா அதை கொண்டாந்ததுக்கு அப்புறம் தென் உடம்பு தன்னைத்தானே வந்து குணப்படுத்திடும். இப்ப இன்னும் ஒரு கேள்வி வருதுன்னா, விதமான ஷம்பூக்கள் வந்து ஒன்று இருக்கு. கலரா வருது. இப்ப ஒரு கடைக்கு போனோம்னா அதை பார்த்தோம்னா எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேணும் போல இருக்கும். அவ்வளவு வாசனைகள், வாசனை திரவியங்கள். இப்ப இது பிரச்சனையை உருவாக்குமா? இப்ப என்னத்தை பாவிக்க கூடாத ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அவ்வளவுக்கு விளம்பரம் ஓடிக்கொண்டிருக்கு இல்லையா? எவ்வளோக்கு எவ்வளோ நாங்க சிம்பிளான வாசம் குறைவா இருக்கிற மாதிரி, கெமிக்கல்ஸ் நிறைய இல்லாத மாதிரி ஷாம்பூஸை யூஸ் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அந்த சோடியம் லோரைல் சல்ஃபேட்னு எல்லாம் சில கெமிக்கல்ஸ் இருக்கு. அதெல்லாம் இல்லாத ஷாம்பூவை வாங்கி போடுறது தான் நல்லது. ஏன்னா அதெல்லாம் வந்து அந்த முடியோட வேரை வந்து டேமேஜ் பண்ணும். அப்ப வேரை டேமேஜ் பண்ணும் பொழுது இவென்ச்சுவலி வந்து முடி கொட்டும். அப்ப கொட்டினா நாங்க வேற ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும், இல்ல நாங்க வேற ஷாம்பூ தேடுவோம், அப்படி எல்லாம் அந்த நூலுக்கு மருந்து எடுக்கணும், அந்த மாதிரி போகணும். என்னைக்காவது ஒரு நாள் வந்து நீங்க இப்ப ஒரு ஸ்விம்மிங்க்கு போறீங்க, வரும் பொழுது ஒரு நார்மல் ஷாம்பூ யூஸ் பண்ணீங்க, அங்க இருக்கிறத யூஸ் பண்ணினீங்கன்னா அதெல்லாம் பரவாயில்லை. ஆனா ரெகுலரா யூஸ் பண்ற ஷாம்பூ கொஞ்சம் ஒரு கெமிக்கல்ஸ் குறைஞ்சதா ஒரு சிம்பிள் ஷாம்பூவா இருக்கிற மாதிரி யூஸ் பண்றது வந்து ரொம்ப முக்கியம். முடி உதிர்தலும் அதற்கான பிரச்சனைகள் தொடர்பாக நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இது எல்லோருக்கும் இருக்கின்ற ஒரு அநேகமானவர்களுக்கு இங்கே இருக்கின்ற ஒரு பிரச்சனை. அடுத்த வந்து ஷவர்ல சுடுதண்ணியில குளிக்கிற நேரம் எல்லாருக்குமே இந்த மொட்டை விழுந்துடுறது அது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆகவே அது மட்டுமல்ல, இந்த முடி உதிர்தல் என்ற நோயும் அதற்கான பின் காரணங்கள் தொடர்பாக நாம் பேசினோம். மிக நன்றி அஞ்சலா, மற்றும் அடுத்த வாரம் நாம் சந்திப்போம்.